முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கல்லணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கான தண்ணீரை திறந்து வைத்தார். அந்த காட்சிகளை காணலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கலைவேந்தன் வழங்க கேட்கலாம். கலைவேந்தன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கடந்த 12ஆம் தேதி தமிழக முதல்வர் ஸ்டாலின் டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையை திறந்து வைத்தார். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் கரூர் பகுதிகளை கடந்து தற்போது தஞ்சாவூர் மாவட்ட எல்லையான கல்லணையை வந்தடைந்துள்ளது. இந்த வந்தடைந்த காவிரி நீரை வரவேற்கும் முகமாக மேலதாளத்துடன் அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, SS சிவசங்கர், கோவி செல்லியன், MLA துரை சந்திரசேகர், திருச்சி, தஞ்சை நாகை ஆட்சியர்கள், அதிகாரிகள், விவசாயிகள் நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தற்போது கல்லணையை திறந்து வைத்து காவிரி தாய்க்கு மலர்தூவி மரியாதை செய்கிறார். இதையடுத்து வெண்ணாறு, கல்லணை, கால்வாய், கொள்ளிடம் ஆகிய ஆறுகளில் தண்ணீர் திறக்கப்படுகிறது. அப்போது விவசாயம் செழிக்க வேண்டிய பூக்கள் மற்றும் தவதானியங்களை விவசாயிகள் ஆற்றில் விட்டு காவிரி தாயை வழிபட்டனர். தற்போது முதல் கட்டமாக காவிரியில் 1500 கனடியும், தென்னாட்டில் 1000 கனடியும், கல்லணை கால்வாயில் 500 கனடியும், கொள்ளிடம் ஆற்றில் 400 கனடியும் தண்ணீர் திறக்கப்பட்டு பின்னர் படிப்படியாக அந்த நீர் அளவு உயர்த்தப்படும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அதேபோல் நீர் திறப்பு வாயிலாக திருவாரூர், தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சுமார் 12 லட்சம் ஏக்கர் அளவுக்கு பாசன வசதி பெறும் எனவும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கின்றனர். கல்லணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கான தண்ணீரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் கலைவேந்தன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். கலைவேந்தன், விவரங்களை தொடரலாம். டெல்டா பாசனத்திற்காக கல்லணை திறப்பு தமிழக முதல்வர் ஸ்டாலின் மலர்தூவி திறந்து வைத்தார். கடந்த 12ஆம் தேதி தமிழக முதல்வர் ஸ்டாலின் டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையை திறந்து வைத்தார். மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட அந்த நீரானது கரூர் முக்கொம்பு பகுதியை கடந்து தற்போது தஞ்சை மாவட்ட எல்லையான கல்லணையை வந்தடைந்துள்ளது. இதனை வரவேற்கும் முகமாக மேலதாளத்துடன் அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, SS சிவசங்கர், கோவி செல்லியன், MLA துரை சந்திரசேகர், திருச்சி, தஞ்சை, நாகை மாவட்ட ஆட்சியர்கள், அதிகாரிகள், விவசாயிகள் முன்னிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் கல்லணையை திறந்து வைத்து காவிரி தாய்க்கு மலர் தூவி நெல்மணிகளை தூவி மரியாதை செய்தார். இதனைத் தொடர்ந்து கல்லணை கொள்ளிடம் பகுதியில் கொள்ளிடம் ஆறு திறக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வெண்ணாறு, கல்லணை கால்வாய் ஆகிய ஆறுகளில் தண்ணீர் திறக்கப்படுகிறது. அப்போது விவசாயம் செழிக்க வேண்டி பூக்கள் மற்றும் நவதானியங்களை விவசாயிகள் ஆற்றிவிட்டு காவிரி தாய் வழிபடுகின்றனர். முதற்கட்டமாக காவிரியில் 1500 கனடியும், வெண்ணாற்றில் 1000 கனடியும், கல்லணை கால்வாயில் 500 கனடியும், கொள்ளிடம் ஆற்றில் 400 கனடி நீர் திறக்கப்பட்டு பின்னர் படிப்படியாக நீர் அளவானது உயர்த்தப்படும். இந்த நீர் திறப்பு வாயிலாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள 12 லட்சம் ஏக்கர் அளவுக்கு பாசன வசதி பெறும் என அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கின்றனர். கல்லணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக தண்ணீரை திறந்து வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கல்லணையிலிருந்து வெளியேறும் தண்ணீரை பூக்களை தூவி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்றார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கலைவேந்தன் வழங்கிட கேட்கலாம். கலைவேந்தன், கல்லணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் எந்தெந்த டெல்டா மாவட்டங்கள் பாசன வசதி பெறுகிறது? கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பாக மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட நீரானது தற்போது கல்லணையை வந்தடைந்துள்ளது. இதனை தமிழக முதல்வர் ஸ்டாலின் தற்போது திறந்து மலர் தூவி அதை நெல்மணிகளை தூவி வாழ்த்து முகமாக கல்லணை காவிரி தாய் கல்லணையை திறந்து வைக்கிறார். திறக்கப்பட்ட நீரானது பாய்ந்தோடி ஓடுகிறது. அந்த காட்சிகளையும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அந்த நீர் பாசன இது திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை, நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த டெல்டா மாவட்டங்களில் ஏறத்தாழ 12 லட்சம் ஏக்கர் இது மூலம் பாசன வசதி பெறும். தற்போது திறக்கப்பட்ட நீரானது கடைமடை வரை செல்லும் வகையில் தற்போது தூர்வாரப்பட்டுள்ளது. கடைமடை வாய்க்கால்கள் அனைத்தும் தூர்வாரப்பட்டுள்ளது. கடைமடை சென்றடைந்த பிறகு பல்வேறு பகுதிகளில் கால்வாய்கள் மூலம் தண்ணீர் திறந்து பாசன வசதி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்லணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் கலைவேந்தன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். கலைவேந்தன், விவரங்களை சொல்லலாம். கண்டிப்பாக தற்போது கல்லணை கால்வாயை தமிழக முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். அந்த திறக்கப்பட்ட நீரானது பெருக்கெடுத்து ஓடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதே போல நெல்மணிகளை தூவி மரியாதை செலுத்தினார். தற்போது விவசாயிகள் திருச்சி, தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் தற்போது மலர்களை தூவியும் நெல்மணிகளை தூவியும் காவிரி தாயை வாழ்த்து முகமாக நெல்மணிகளை தூவி வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். தற்போது கல்லணை கால்வாய் கொள்ளிடம் ஆறுகளில்
தற்போது திறக்கப்பட்ட காவிரியை தொடர்ந்து கல்லணை கால்வாய் உள்ளிட்ட கால்வாய்களில் தண்ணீர் திறக்கப்படும். ஏறத்தாழ தற்போது 6000 கன அடி நீரானது வந்து கொண்டிருக்கிறது. இந்த நீரின் அளவு படிப்படியாக உயர்த்தப்படும். பொதுவாக 20,000 கனஅடி வரை வந்தால் மட்டுமே கடைமடை வரை செல்லும். எனவே தற்போது 6000 கனஅடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் மேலும் 20,000 கனஅடி வரை நீர் திறக்கப்பட்ட பிறகே பாசனத்திற்கு கால்வாய்கள் திறந்துவிடப்படும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது குறிப்பிட்ட காலத்தில், அதாவது ஜூன் 12ஆம் தேதி வழக்கமாக திறக்கப்படும். இந்த 90 ஆண்டு கால 78 ஆண்டு கால வரலாறில் இதுவரை 20 தடவை சரியான நேரத்தில், அதாவது ஜூன் 12ஆம் தேதி காவிரி திறக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டும் 12ஆம் தேதி திறக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் மத்தியில் பெரும்